எங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததற்கான காரணம் சென்ற முறை 24 தொகுதிகளில் ரெண்டு இடத்துல குறைஞ்சா ஒரு தொகுதிக்கு 3% அடிப்படையில் 6% குறைந்திருக்கிறது. அதுதான் டேட்டா. அடுத்தது நீங்க போன வாட்டி நின்ன தொகுதிகளை விட இந்த வாட்டி 10-12 தொகுதிகள் அதிகமா நின்று 1% கூட்டி இருக்கீங்க. அப்ப நியாயப்படி பார்த்தா எங்களுடைய வாக்கு வங்கி எங்களோட தான் இருக்கிறது. உங்களுடைய வாக்கு வங்கி 10 தொகுதிகள் அதிகமா நின்று கூட 1% தான் உயர்ந்திருக்குது. அப்படின்னா உங்களுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. அதை நீங்க சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. 2 கேள்விகள் மட்டும் முன்வைக்கிறேன். ஒத்திவைப்பு தீர்மானத்தை முதல் நாள் அன்னைக்கு சபாநாயகர்கிட்ட கொடுத்தீங்களா? கொடுக்காம வெறும் கோஷத்தை போட்டுட்டு ஒத்திவை அப்படின்னா அதுதான் நடைமுறையா அவையில் அப்படின்றதையும் விளக்கணும். அடுத்தது, அப்படி இது ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஆட்சியில் இதை போல பல முக்கியமான விஷயங்களுக்கு நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும்போது விவாதம் நடத்த வேண்டும் என்று கேட்டபோது எத்தனை முறை அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகளுடைய குரலை கேட்டு கேள்வி நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்து எங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கீங்கன்றதையும் மக்கள் கிட்ட விளக்குங்க. நீங்க உங்களுடைய ஆட்சியில் அப்படி இருந்ததுனால திமுக அப்படி இருக்கவே கூடாது. ஆனா சபையில தூக்கி போட்டவங்களை திரும்ப கூப்பிட்டுருக்கீங்களா? ஜனநாயக ரீதியா விவாதம் செய்வதற்கு விவாதம் நடந்திருக்கிறது. ஏதோ விளக்கம் கொடுப்பது மட்டுமல்ல, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் தரப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் பல முறை பல உறுப்பினர்களுக்கு பதில் தந்திருக்கிறார். அதனால இதை அரசியல் ஆக்கணும்ன்ற ஒரே எண்ணத்தோடு அவைக்குள்ள வர்றத உங்களுடைய எதிர்க்கட்சி பொறுப்பு என்பதை அதை நீங்க தட்டி கழிக்கிறீங்க. முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் அழகாக சொன்னார், எங்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும், ஒத்திவைப்பு தீர்மானத்தை கவனிப்பு தீர்மானத்தை சொன்னார். அவர் பேசும்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்கும்போது நான் பல முறை கவரேஜ் பண்ணியிருக்கேன், அதுவும் தெரியும் எனக்கு. நான் என்ன கேட்குறேன், அப்போது அன்றைக்கி முதலமைச்சர் கூப்பிட்ட பிறகு கூட்டணி கட்சிகள்லாம் அந்த கள்ளக்குறிச்சி பற்றி விவாதம் பண்ணாங்களே, அது என்ன கணக்கில் சேர்க்கறது? உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும், நீங்கள் குறித்து விவாதம் செய்யுங்கள், பேசுங்கள்லாம் அழைச்சிருக்காங்க. நீங்கள் தீர்மானத்தை வச்சு நீங்கள் பதில் சொல்லி சாமர்த்தியமாக போகிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, 2006 to 2011 திமுக ஆட்சி காலத்தில் போலீஸ் மானிய கோரிக்கைக்கு முன்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் நீக்கப்பட்டு விட்டார்கள். உங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தனியாக போலீஸ் மானிய கோரிக்கை தனியாக 1.5 மணி நேரம் பேசினாங்க. குறுக்கீடு கூட ஈல்டாக விடல. எவ்வளோ கூச்சல் குழப்பம், அதற்கு கூட மசியாமல் அந்த அம்மா தனியாக நின்று பேசிட்டு போனாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது எடப்பாடி இத்தனை பேரை வச்சுக்கிட்டு எப்படி உங்களுக்கு விவாதம் பண்ணுறதுக்கு விட்டுருவாங்க? நீங்கள் விட்டால் நீங்கள் சும்மா இருந்துருவீங்களா? ஏன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை தான் என்னோட கருத்து, தோழர் கண்ணாடியோட கருத்து.